வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கூகுளின் கோர் டீமில் இருந்து 200 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி வரை வாக்குப்பதிவு வைக்கப்பட்டுள்ள இடங்களில் ட்ரோன்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. தமிழகத்தில் இன்று 18 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் அதற்கு மேல் வெயில் பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் ஈரோட்டில் இன்று அதிகபட்சமாக 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல 4 நாட்கள் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து நீலகிரி மாவட்டம் உதகைக்கு 5 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்விற்கான நீட் தேர்வு நாளை நடைபெற உள்ளது. இதையொட்டி தேசிய தேர்வு முகமை NTA தேர்வர்களுக்கான ஆடை கட்டுப்பாட்டு வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது. அவதூறாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கர் அவர்கள் தேனியில் கைது செய்யப்பட்டு கோவைக்கு அழைத்து செல்லப்பட்ட போலீசார் வாகனம் விபத்துக்குள்ளானது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 52,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 86 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடுமையான கோடை வெப்பம் நிலவும் நிலையில் சிறப்பு வகுப்புகளை கட்டாயம் நடத்தக்கூடாது என்றும் மீறும் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை சுற்றறிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் கோடை மழைக்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து சசிகலா நீக்கம் குறித்த தீர்மானம் தொடர்பாக அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் பயணத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் சென்னை திரும்பினார். அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் தமிழகத்தில் இன்று தொடங்கி வருகின்ற 28ஆம் தேதி வரை 25 நாட்களுக்கு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 101 கோடி ரூபாய் காணிக்கை செலுத்தப்பட்டுள்ளதாக திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ICC வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இந்திய அணி முதலிடத்தில் உள்ளது. உதகை மலர் கண்காட்சியில் சிறியவர்களுக்கு 75 ரூபாயும் பெரியவர்களுக்கு 150 ரூபாய் கட்டணமும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2040இல் நிலவில் மனிதர்களை தரையிறக்க இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் தலைவர் சிவன் அவர்கள் பேட்டியளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் போட்டியிட ராகுல் காந்தி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். உலக பத்திரிகை சுதந்திர நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் வருகின்ற 7ஆம் தேதி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வருகின்ற 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு ரயில் சேவை தொடங்கியது. சென்னையில் ஜூன் 4ஆம் தேதி வரை வாக்குப்பதிவு வைக்கப்பட்டுள்ள இடங்களில் ட்ரோன்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் விளையாடும் இந்திய அணி வருகின்ற 21ஆம் தேதி அமெரிக்கா புறப்பட்டு செல்லும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக மேற்கு வங்கம் பயணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜூன் 2வது வாரத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 17 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.